Hello, welcome to piappstudio. நான் boobalan முருகன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Firebase Analytics Debugging பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த Firebase Analytics வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஒன்று ஏதாச்சும் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னு iOS ஆண்ட்ராய்டு இல்லை வந்து வெப் அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒன்று டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இன்கேஸ் யூசர் உங்கள் பேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஸ்க்ரால் பண்ணாலோ ஏதாச்சும் கிளிக் ஈவெண்ட்ஸ் பண்ணாலும் நான் என்ன பண்ண ட்ராக் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் Firebase Analytics யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நிறைய அனாலிட்டிக்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காகனாக்கா நம்ம முன்னெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஏதாச்சும் பார்த்துருப்போம், உடனே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஆட் வரும், அது ரிலேட்டடான ஆட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சிருப்போம்னாக்கா கிளிக் பண்ணால் தான் ஆட்ஸ் வரும், அதுக்கு அந்த ப்ராடக்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு அங்கே போயிட்டு சரி ஓகே அந்த ப்ராடக்ட் நல்லா பார்த்தா தான் ஆட் வரும்னு நினச்சிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டுனாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணால் மட்டும் எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்காங்க, எங்களுக்கு அதுவும் தெரியும். ஸோ அனாலிட்டிக்ஸ் வந்து நாங்கள் 3 விதமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஸ்க்ரீன் வியூ, இம்ப்ரெஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்க்ரீன் வியூனாக்கா ஏதாச்சும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸ்க்ரீன் வியூனும், இம்ப்ரெஷனாக்கா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்து வச்சுக்கோங்க, மேலே இம்ப்ரெஷன் ஸ்க்ரால் பண்ணியிருந்தாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் கார்டு வந்து விசிபிள் ஆச்சுனாக்கா ஓகே யூசர் வந்து இந்த கார்டு வந்து ஜஸ்ட் சி இட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், இம்ப்ரெஷன் வந்து பேக்ரவுண்டில் போட்டு வச்சுக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அனாலிட்டிக்ஸ் டீம் உள்ள வந்து ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி எத்தனை பேர் இந்த கார்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக அந்த கவுண்ட் எடுத்துருவாங்க. கவுண்ட் எடுத்துட்டு ஓகே இத்தனை பேர் வந்து இந்த கார்டு பார்த்துருக்காங்கன்னா இந்த கார்டு வந்து மேலே புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே, தேர்ட் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற ஈவெண்ட்ஸ், அது வந்து இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் Firebase நீங்கள் இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து Firebase டாக்குமெண்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு iOS ஆண்ட்ராய்டு வெப் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்டுக்கு போட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணி இந்த Firebase Analytics வச்சு Firebase Analytics அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் எடுத்து Firebase Analytics log event அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்ஸ் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிஷனல் பேராமீட்டர்ஸ் வேணும்னா சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் தான் நான் 3 ஈவெண்ட்ஸ் சொன்னேன்ல, ஸ்க்ரீன் வியூ, இம்ப்ரெஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கறது மூலமாக இந்த அடிஷனல் பேராமீட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தேரி. ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி பிக் பாஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே நான் வந்து இன்டிகிரேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த கோடு வந்து அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கைஸ் கோ அண்ட் see it. ஓகே, அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் லாகர்னு ஒன்று இருக்குது. அனலிட்டிக்கல் லாகர் வந்து நம்ம 3 பிளாட்ஃபார்முக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பிக் பாஸ் ஷேர்டு தான் வந்து ஆண்ட்ராய்டு பண்ண ஒரு கோடு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவங்க சொன்ன மாதிரியே அனாலிட்டிக்ஸ் வந்து எடுத்துட்டு இங்கே என்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வந்து விஜஸ் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா லாக் ஈவெண்ட் மூலமாக அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நீங்கள் டேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் பண்டலில் போட்டு இங்கே போட்டுருவோம். ஸோ அதே டாக்குமெண்ட் தான். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது எப்படி டீபக் பண்ணுது அப்படின்னாக்கா உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் Firebase கூட இன்டிகிரேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போதே ஸோ இது போல் ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்ட்டை வந்து நீங்கள் போகிறது மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் adp shell set property debug.firebase.analytical.app அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களோட பேக்கேஜ் நேம்ஸ் போடணும். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதுலேயும் போட்டுட்டு இதுலேயும் அங்கேருந்து காப்பி பண்ண கூட இங்கே வந்து என்னோட பேக்கேஜ் நேம் இங்கே போகிறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலனாக்கா டீபக் மோடு ஆன் பண்ண முடியும். ஸோ டீபக் மோடு ஆன் பண்ணுறது எப்படின்னாக்கா Firebase console.firebase.google.com போயிட்டு இங்கே உங்களோட ப்ராடக்ட் என்னது பிக் பாஸ் தமிழா அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே டீபக் வியூன்னு இருக்குல்ல, இந்த டீபக் வியூ கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஈவெண்ட்ஸ் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண அந்த ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஸ்க்ரீன் வியூ ஒரு ஸ்க்ரீனை வியூ பண்ணிருக்கேன். எந்த ஸ்க்ரீன் வியூ பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் நேம் அனுப்பிச்சிருக்கேன். நான் இங்கே ஸ்க்ரீன் ஐடி இருக்குது, ஸ்க்ரீன் நேம் நான் இங்கே அனுப்பலாம். ஓகே, இது வந்து ப்ராப்பராக நான் ஸ்க்ரீன் நேம் அனுப்பணும். சரி ஓகே, ஐ வில் டூ இட் லேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிளிக் பண்ணேன். இங்கே கிளிக் பண்ணோடனே இந்த கிளிக் ஈவெண்ட் வந்து இங்கே வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ லெட்ஸ் see it in a few minutes. ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ see that information here. ஓகே, ஸோ இந்த கிளிக் ஈவெண்ட்டுக்கு நடந்திருக்கா. ஸோ கிளிக் ஆக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இங்கே ஆக்ஷன் நேம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கிளிக் ஈவெண்ட் இங்கே ட்ரிகர் ஆச்சு. இங்கே ஸ்க்ரீன் வியூ யூசர் வந்து ஒரு ஸ்க்ரீனை பார்த்துருக்காரு. அந்த ஸ்க்ரீனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆல், இங்கே இருக்குல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்கேஸ் வந்து யூசர் நாமினேஷனை கிளிக் பண்ணாருனாக்கா இங்கே வந்து அதே போல் ஒரு ஸ்க்ரீன் வியூ வரும். அங்கே வந்து என்ன வரும்னாக்கா ஸ்க்ரீன் நேம் வந்து ஆக்ஷன் நேம் மேபி அது நான் சேஞ்ச் பண்ண உள்ள பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்ஷன் நேம் வரும். அதுபோல் ஒரு 2-3 ஸ்க்ரீன் நம்ம கிளிக் பண்ணலாமே, ஏன்னா அது டைம் ஆகுது. ஸோ இது இப்போ இல்லையே நான் 4 ஈவெண்ட் நான் கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து நாமினேஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். செகண்ட் நாமினேஷன் கிளிக் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸ் சப்சிக்வன்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இட் டேக் சம் டைம் ரைட். ஸோ செகண்டாக நான் கிளிக் பண்ணதுனாக்கா
ஸ்க்ரீன் நேம் எங்கே ஸ்க்ரீன் நேம் ஸ்க்ரீன் நேம் பார்த்தீங்கன்னாக்கா எலிமினேட்டர் கிளிக் பண்ணியிருக்கேன். அது போல் சொல்லிட்டு லாஸ்ட்டாக கிளிக் பண்ண ஐட்டம் எதுனாக்கா நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷனும் இங்கே வந்து நிற்கும். ஓகே, ஸோ இது போல் வந்து என்னுடைய ஸ்க்ரீன் வியூஸ் நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் யூஸர் நான் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மாயான்னு கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த கிளிக் ஈவெண்ட்டும் எனக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ மாயாவை நான் வந்து கிளிக் பண்ணி இந்த மாயாவோட டீட்டெயில் பேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா என்னுடைய கிளிக் ஈவெண்ட்டும் இந்த பேஜை லோட் பண்ண ஈவெண்ட்டும் எனக்கு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் ஈவெண்ட் வந்துச்சா. ஸோ கிளிக் ஈவெண்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா ஆக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் தமிழ், அது பாஸ். அது கிளிக் ஈவெண்ட். ஸோ இந்த கிளிக் ஈவெண்ட்டில் என்ன வருது அப்படின்னாக்கா பார்ட்டிசிபேட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா மாயாவை கிளிக் பண்ணி நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வியூவில் பார்த்தீங்கன்னா மாயாவோட ஸ்க்ரீனாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், டீபக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஸ்பெசிஃபிக் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோடனே அவைலபிள் டிவைசஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ அந்த டிவைசஸை கிளிக் பண்ணிட்டு டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது போல் வந்து நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம வந்து 39 ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் 24 டைம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸை பார்த்துருக்கோம். யூசர் ஈவெண்ட்ஸ் இதுலேயும் 8 ஈவெண்ட்ஸ் நம்ம ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது போல் வந்து நீங்கள் உங்களோட அனாலிட்டிக்ஸ் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது போல் தான் வந்து யூஸரோட ஈவெண்ட்ஸ் நான் என்னோட ஆப்பில் நான் ட்ராக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள் ஆப்புக்கு இது வேணும் அப்படின்னாக்கா நீங்களும் யூஸ் பண்ணிங்க. If you guys have any question, put it in the comment section. Otherwise, thank you so much for watching the video, guys. Stay tuned. Bye bye.